ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி தான். அது 1.5 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தனியா, ஜீரகம், ஏலக்காய், அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்காக பேன் வச்சு அந்த மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் சிம்மாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது இருக்கும். அதுக்காக தேங்காய், பச்சை மிளகாய், தனியா, ஜீரகம், ஏலக்காய் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இது மூணுத்தையும் சேர்த்து அதையுமே அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா தீஞ்சு போயிடாமல் லைட்டாக கலர் மட்டும் மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் அதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அது கூட 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்காக பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கிராம்பு, பட்டை, இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துடலாம். அதெல்லாம் வேகணுன்றதுக்காக அதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவுமே அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலர் விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், மசாலா பேஸ்ட். அதுக்காக நம்ம கடைசியாக சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்மெல் போகிறதுக்காக லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சால்ட்டும் அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சால்ட் சேர்க்கல, ஏன்னா நாட்டுக்கோழி கறின்றதுனால சீக்கிரமாக வேகாது. அதுக்காக நம்ம சால்ட் கடைசியாக ஆட் பண்ணிக்கணும்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான். இப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஆட் பண்ணோடனே நல்லா கலர் மாறிடும் நம்ம குழம்பு, அதனால தெரியும். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. நல்லா பொறுமையாக வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் மேலே வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.